திடீர்னு 10,000 காசு கேக்குறாரு? தூக்கி முகத்திலேயே வீசிட்டு வா. அதெல்லாம் கொடுத்துட்டேன் மேடம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அத கம்பெனி எக்ஸ்பென்சஸ்ல சேர்த்துக்கோ. ஓகே மேடம், ஓகே. ஐயோ அக்கா, அப்பாவை நான் கூட்டிட்டு வரல. கூட்டு வந்ததா என்னடா கழிச்சு எடுத்துட்டு போற? போ. அசோக்குக்கு இன்னும் 15 days டைம் தரலாம். அதுக்குள்ள இந்த பிசினஸ்ல அவர் எதுவுமே சாதிக்கலன்னா அவரே இந்த எம்டி போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிடுவாரு. இந்த டீல் ஓகேயா? ஹலோ அசோக், எங்க இருக்க? இங்கதான் பக்கத்துல. சரி, ஓகே மேடம். இந்த வரோம் மேடம். அவங்க வீட்டில் இருக்காங்களா மேடம்? பாத்தியாக்கா, எவ்வளவு திமிரு! சொடக்கு போட்டு கூப்பிடுறான். அட்ரஸ் கேட்டிங்களா? நான் கேட்டேன் மேடம், சொல்லிட்டாங்க மேடம். ஆமா, அங்க அந்த காருக்குள்ள 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல யாரு நம்ம அபியை அவமானப்படுத்தினது? தெரியலையே. யாரா இருந்தா என்னக்கா, 2 பேரையும் புடிச்சு கத்தி விட்டுறலாம். ஏய், வேணாம் வேணாம் வேணாம். நம்மள தேடி வந்தவங்கள அவமானப்படுத்துறது தப்புன்னு நம்மள அபி திட்டும். கால் பண்றான். ஹலோ அப்பா, அபி இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா மனுஷனே தெரியல உனக்கு? எங்கிட்ட பேச மாட்டியா? பேசுறா. கிச்சன்ல உப்புமான்ற பேர்ல எதை கிண்டிக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. நானும் அபி எல்லாரும் போய் ஒரு கம்பெனியில துணி தைச்சு கொடுத்தான்ல, அந்த கம்பெனி முதலாளியம்மா அபியை தேடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிஜமாவோட சொல்ற? மறைக்காத. நீ உன் வேலையை பாரு முதல்ல. வேலையை பாரு. Blessy, what's happening? Ma'am, அந்த டெய்லர், what's her name? அபி டெய்லர். யா. இந்த ஆஃபீஸ்ல இப்போ என்ன பொசிஷன்? அபி டெய்லர் வந்தா மட்டும்தான் நம்மளோட பிராண்ட், நம்ம கார்மெண்ட், நம்ம பிசினஸ் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா? நோ மேம், நீங்க மட்டும் இந்த கம்பெனில இல்லனா எந்த growth-உம் இருக்காது. நாம ஏன் மேம் ஒரு சாதாரண டெய்லருக்காக இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? வாட்? சாதாரண டெய்லர்? யூ நோ ஹூ ஷி இஸ்? உங்களை மாதிரி இருக்கிற டிசைன்ஸை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணாம ஏற்கனவே டிசைன் புக்ல இருக்கிறத மறுபடியும் வேற டிசைனா காட்டி நடிக்காத ஒரு பர்ஃபெக்ட் டெய்லர். மேம், நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க மேம். உண்மைக்கு பேர் அவமானம் நினைச்சா நீங்க இப்பவே இந்த நிமிஷமே கம்பெனி விட்டு வெளில போலாம். எனக்கு தெரிஞ்சுதான், அதுவும் நீங்க எல்லாரும் டிசைனிங்னா என்னன்னே தெரியாத முட்டாளுங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை இன்டர்வியூ பண்ணி அப்பாயிண்ட் பண்ண. உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை செய்ய என்னோட படிப்பை நான் முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ப்ளீஸ்க்கா, நீ நல்லபடியா மீட்டிங்கை முடி. நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நீ போனை வை. ஓகேக்கா. நான் அப்புறமா பேசுறேன்.
ஹலோ ப்ளீஸ் அபி, உன்னை கெஞ்சி கேக்குறேன், ஏன் மேல இருக்க கோவத்தை அங்க காட்டிடாத. அங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் சரின்னு மட்டும் ஒத்துக்கோ. எங்க வாழ்க்கைய மைண்ட்ல வச்சு நிதானமா யோசிச்சு முடிவு பண்ண அபி. ப்ளீஸ் அபி, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. மேடம் உங்களை எம்டி கூப்பிடுறாரு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹா ஓகே அபி, ஆல் தி பெஸ்ட். இந்த பக்கம் மேடம் வாங்க. இங்க பாரு, ரோடு போட்டாலே 1 வருஷம் ஆகும், மேம்பாலம்னா 10-15 வருஷம் ஆகும். அப்பா இவங்க எதை வேணாலும் கட்டிட்டு போகட்டும்பா, ஆனா நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கடையை மறைச்சு ஏன் இப்படி கொட்டுறாங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். தம்பி, அந்த பக்கம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை நடக்க போகுது. நாளை காலையில இந்த ரோட்டை தோண்ட போறாங்க. இந்த பக்கம் பாதாள சாக்கடையை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கு குழி தோண்ட போறாங்க. அப்புறம் நாளைக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போய் இறக்கி போடுவோம்? இங்க பாருங்க, இன்னும் எந்த பக்கமும் எதுவும் தோண்டல, ஏன் வெட்டியா கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா அள்ளிட்டு போயிடுங்க, இல்ல அவ்வளவுதான். என்ன செய்வ சார்? என்ன சார் நியாயம் இது? எங்க இடத்துக்கு முன்னாடி எங்க வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு எங்களே மிரட்டுறீங்க. மிரட்டுறனா? நான் மிரட்டுறனா இல்ல இவ மிரட்டுறானா? ஏய், மரியாதையா பேசு, இல்ல கொன்னு போடுறேன். சொன்னா கேளு ரகு. கொன்னுடுவியா? தொட்டு பாரு. அரசாங்கம்னா என்ன, அரசு அதிகாரின்னா என்னன்னு நான் இப்ப காட்டுறேன். என்ன பெரிய அரசாங்கம், நீ என்ன பெரிய அதிகாரி, என்ன செய்வ நீ? டேய், இவன் கை கால ஓடுறான். ஆமா வேண்டாம். இவன் அதிகாரம் நம்மள என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, சண்டை வேண்டாம் மாமா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சார் ஏன் சார் தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்றீங்க? அபியக்கா, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் லைட்டா கண்ணை சந்துக்கிட்டுமா? கணேசா, பிளாஸ்க்ல போய் டீ மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிதான். வேணா கணேசா, எதுவும் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கா? எப்படி வீட்டுக்கு போவ? நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டர்லாம் இருக்குல்ல அபி. நைட்டு எந்நேரம் ஆனாலும் நம்ம தச்சுட்டே போயிடலாம் அபி. அதெல்லாம் வேண்டாக்கா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சும்மா ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசாத அபி. இன்னைக்கு ஒரு நாள் தான் கரண்ட் இரவலா தருவாங்க, டெய்லி தருவாங்களா? தெரிஞ்சதுனால தான்க்கா சொல்றேன். போதும் விடுங்க. கணேசா நீ கிளம்பு. தனு, வேலை செஞ்சதெல்லாம் போதும், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். கணேசா, தனத்தை வீட்டுல பத்திரமா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போ. இல்ல பி, இன்னும் நமக்கு டைம் இல்ல. 4 பேருக்கு மட்டும்தான் நம்ம டெலிவரியே கொடுத்துருக்கோம். இன்னும் 10 துணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டெலிவரியா மொத்தமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கிளம்பலாமே. ஆமாக்கா. என்னக்கா இப்படி கேக்குற? உன் லைஃப்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்கள்லயும் என்னோட பங்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லிக்கா, அதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா, இப்பதான் எனக்கு கோவம் வருது. அந்த அபி டெய்லர்ல அவளுக்கு கோவம் வந்த உடனே ஏதோ இப்படி சம்திங் பிராணாமயம் ஐ ஜஸ்ட் ஃபர்காட். இந்த மாதிரி தான் எப்படி என்னமோ பண்ணுவா, பார்க்கறதுக்கு கூட ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். நானும் இனிமேல் அதுதான் பண்ண போகிறேன். இப்போது நீ என்கிட்ட இதை பேசணும்னு சொல்லிட்டு தானே வந்த, அப்புறம் இது பேசாமல் இப்படியே இருந்தா எனக்கு கோவம் வராதா? சரி, அசோக், பாத்தியா, இதுதான் எனக்கு பிடிக்கல. என்னது பிராணாயாமாவா? ஆமா, அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் எதை பேசினாலும் நீ கடைசியா வந்து முடிக்கிறது அபில தான். இல்ல, யா பட் யூஆர் ரைட். ஆனா எனக்கே ஏன் அப்படின்னு புரியல. ஏன்னா 24 ஹவர்ஸும் நீ அந்த அபிய பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்க.